சென்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் நம்முடைய மூத்த சகோதரர் அவர்களுடைய செய்தி நாம் கேட்டிருப்போம் இல்லையா? தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதி அப்படிங்கிறத, அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் அப்படிங்கிற அந்த செய்தியில் நம்மளுடைய சகோதரர் எதை வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீதியை மட்டும் அதை வலியுறுத்தி அதிகமாக பேசியிருப்பார்கள். 3 காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். ஒன்று, பரிசேயர் நியாயப்பிரமாண வேதபாரர்களுடைய நீதியை பார்க்கிலும் உங்களுடைய நீதி என்னவாயிராவிட்டால், அதிகமாயிராவிட்டால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு. அப்படி ஜீசஸ் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த காரியத்தை குறித்து, ஒன்று, கோபப்படாமல் இருக்கிற ஒரு நீதி, கோபப்படாமல் இருக்கிற ஒரு நீதி. ரெண்டாவது, கண்களால் இச்சியாமல் இருக்கிற ஒரு நீதி. இன்னொன்று, பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது. நீதியாய் நாம் பண விஷயத்தில் நீதியும் உண்மையுமாக இருக்கிறதான செய்தியை குறித்து நாம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய எல்லா ஸ்தல சபைகள்லையும் அந்த செய்தியை நாம் கேட்டோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து இப்படி நான் வாசிக்கிறோம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி, தேவனுடைய கிருபை, காட்ஸ் கிரேஸ் எதுக்கு பிரசன்னமானது, எதுக்கு தோன்றினது, எதுக்கு நம்மிடத்தில் தேவனுடைய கிருபை நமக்கு பிரசன்னமானது, எதுக்கு நம்மேல் வந்தது அப்படின்னா, என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது, நம்மேல் பிரசன்னமாயிருக்கிறது. எதுக்காக அப்படின்னா, நம்பர் 1, அவபக்தியையும் உலக பிரகாரமான இச்சைகளையும் வெறுக்கிறதுக்காக. அவபக்தியையும் உலக இச்சைகளையும் என்ன செய்யறது? வெறுத்து தெளிந்த புத்தியோடு வாழ்றதுக்கும், நீதியும் அதாவது திடீர் நம்ம வாசிச்சிடக்கூடாது. soberly live, to live soberly, தெளிந்த புத்தியோடு வாழ்றது, தெளிந்த புத்தியோடு ஜீவனம் பண்ணவும், நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணவும், தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணவும். அந்த வசனத்துக்குள்ள எத்தனை இருக்குன்னு பாத்தீங்களா? 4 விஷயத்த சொல்றார். அந்த 12வது வசனத்திலே 4 வசனத்தை சொல்றாரு. 4ன்னு சொல்றதை விட இன்னும் 5 கூட சொல்லலாம். எதையும் வெறுக்கணும். பாருங்களா, இப்படிதான் பைபிள் வார்த்தையை இப்படிதான் உடைக்கணும், பிச்சை எடுக்கணும். எதை வெறுக்கணும்? அவபக்தியை வெறுக்கணும். அவபக்தியை வெறுக்கிறதுக்கு தேவ கிருபை நமக்கு என்னவாயிருக்கு? பிரசன்னமாயிருக்கு. ஏன் தேவனுடைய கிருபை நமக்கு பிரசன்னமானது அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? எஸ், அவபக்தியை வெறுக்கிறதுக்கு என்னது? தேவ கிருபை பிரசன்னமானது. அடுத்தது, உலகை இச்சைகளை என்ன செய்யறது? வெறுக்கிறதுக்கு. உலக இச்சைகளை யாரு வெறுப்பா அப்படின்னா, தேவனுடைய கிருபையை பெறாம
உலக இச்சைகளை என்ன செய்ய முடியாது? வெறுக்க முடியாது. 2, அது ஒரு சத்தியம். இன்னொரு சத்தியம். இப்போ 3வது இன்னொரு என்ன? தெளிந்த புத்தியாய் இவ்வுலகத்தில் என்ன செய்யறது? ஜீவனம் பண்ண. 3. 4வது சத்தியம், நீதி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண. அடுத்தது, தேவ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ண. அப்ப இந்த வசனத்துல 12ஆம் வசனத்தில் எத்தனை விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எத்தனை? என்ன யாருமே சொல்லவே இல்லை. 5 things. 2 வெறுக்கணும், அவபக்தியை வெறுக்கணும், உலக இச்சைகளை வெறுக்கணும். எதை எப்படி உள்ளவர்களாய் நான் வாழணும் அப்படின்னா, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், தேவ பக்தி உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் நாம் ஜீவனம் பண்ணி. அடுத்து 13ஆம் வசனம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும், blessed hope, நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்மளுடைய நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை அப்படின்னா, ஆனந்த பாக்கியம், நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும். அடுத்தது, மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு என்ன செய்யுது? போதிக்கிறது. எது போதிக்கிறது? 11ஆம் வசனத்தில் எதுல ஆரம்பிச்சோம்? தேவ கிருபை நமக்கு எதெல்லாம் போதிச்சு கொடுக்குது பாருங்க. இத்தனை காரியங்களையும் நமக்கு தேவ கிருபையானது நமக்கு என்ன செய்யும்? போதிச்சு கொடுக்கும், போதிக்கணும். தேவ கிருபை நமக்கு போதிக்கும். என்னென்னலாம் போதிக்கும் அப்படின்னா, அவருடைய வருகையை எதிர்பார்த்து பிழ, இது சாசனம் கிடையாது, இது நிலையானது கிடையாது, இது நிலையானது கிடையாது, நாளைக்கு நாம உயிரோடு இருக்கிறது என்ன கிடையாது? நிச்சயம் கிடையாது. இந்த பூமி நிலையானது கிடையாது. அவருடைய வருகை அதி சமீபம். அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டு பிழைத்திரு. அடுத்தது, நம்பிக்கையோடு இரு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு எதிர்பார்ப்பதுமால் நம்பிக்கையோ, நமக்கு ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோடு இரு. இந்த நம்பிக்கை உண்மையிலே இருக்கு. 13ஆம் வசனத்துல நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாகவோ, அல்லது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு நான் உண்மையிலே எதிர்பார்த்து கொண்டிருப்போங்கிறது நிஜமானால், அவர்கள் எதை கை கொள்வாங்க? 12ஆம் வசனத்தை கை கொள்வாங்க. கரெக்ட். ஆமா, 2000 வருஷம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. என்னது வரேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அனுபவிக்க வேண்டியதெல்லாம் என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. உலக இச்சைகளை அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்கலாம் அவங்களுக்கு ஒரு அவங்களுடைய நம்பிக்கை என்னது? நம்பிக்கை கிடையாது. அது போலியான நம்பிக்கை, ஃபால்ஸ் ஹோப். ஓகே, இதெல்லாம் நீங்க எடுத்து ஆண்டவரிடத்துல ஒன்னொன்னா, தேவனுடைய கிருபை எனக்கு இதெல்லாம் போதிக்கட்டும், தேவ பக்தியாய் பிழைக்க போதிக்கட்டும், நீதி உள்ளவர்களாய் பிழைக்க போதிக்கட்டும் அப்படின்னு. இந்த மாலையில நாம் இந்த ஒரு காரியத்தை மட்டும் எடுத்துக்கோம். என்னத்தை அப்படின்னா, தேவனுடைய கிருபை நமக்கு எதுக்கு பிரசன்னமா இருக்கு அப்படின்னா, இவ்வுலகத்திலே நாம் நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படி, லிவிங் ரைச்சியஸ்லி. என்ன சென்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்தோம்? கேட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாய் இந்த உலகத்தில் நாம் நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு எது இல்லாம முடியாது அப்படின்னா, தேவனுடைய கிருபை நம்ம மேல் பிரசன்னம் இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்திலே நாம் நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ண முடியாது. ஒரு சில சத்தியங்களை நாம் பார்க்கலாம். வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன்னொரு வார்த்தையும் பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14ஆம் அதிகாரம், ரோமர் 14 17வது வசனம். ரோமருக்கு எடுத்த நிருபம் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அது என்னவாது?
அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிறது. 18ஆம் வசனம் கீழே வாசிக்கிறோம் பாருங்க. இவைகளிலே அப்படின்னா எவைகளிலே? எவைகளிலே அப்படின்னா மேல என்ன போட்டிருக்கு? நீதியிலே, சமாதானத்திலே, பீஸ் அண்ட் ரைச்சியஸ்னஸ் அண்ட் பீஸ். நீதியிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு என்னவாய் இருக்கிறான்? பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்ப நான் தேவனுக்கு, இந்த பூமியில நான் தேவனுக்கு பிரியமானவனாய் நான் இருக்கணும் அப்படின்னா நான் எதுல கிறிஸ்துவை நான் சேவிக்கணும் அப்படின்னா நீதியில. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். ஊழியம் செய்கிறன்னா பாஸ்டர்ஸ், ரெவரன்ஸ், ஊழியக்காரவங்க அப்படி அர்த்தம் எடுக்காதீங்க. நாம் எல்லாமே எதுக்கு ஊழியம் செய்கிறவங்க சொல்லுங்க அப்போ? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். எதை செய்தாலே நாம் ஊழியம் செய்கிறோம்? நாம் நீதிக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது, நீதியை செய்யும் பொழுதே நாம் யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? கிறிஸ்துவுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம். அவர்கள் தேவனுக்கு என்னவா இருக்கிறார்கள்? தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். நாம் இன்னும் நிறைய வசனங்களை நம்ம பைபிளில் நாம் வாசிக்க முடியும். அதாவது யார், சங்கீதம் 15 திருப்ப வேண்டாம், சங்கீதம் 15 இப்படி வாசிப்போம்ல, யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான், இல்ல உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவனே. யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏறுவான்? யார் பரிசுத்த பர்வதத்தில் யார் மேலே யார் ஏறுவான்? யார் கர்த்தருடைய கூடாரத்தில் தங்குவான் அப்படின்னா உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கிறவர்கள். இப்போ இவ்வளோ வசனங்கள் தேவன் எதுக்கு அப்படி கொட்டி கொடுத்துருக்கிறார் அப்படின்னா அதுதான், அதில் தான் தேவன் பிரியப்படுகிறார். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை என்ன செய்யுங்கள்? தேடுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ இது என்ன இல்லாமல் நம்மளால இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் நாம் நீதி உள்ளவர்களாய் நாம் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவனுடைய கிருபை நம்மேல் என்ன ஆகாமல், பிரசன்னமாகாமல் நாம் இந்த பூமியில நீதியை என்ன செய்ய முடியாது? பிழைக்க முடியாது. ஓகே, முதல்ல ஒரு சில சத்தியங்களை நான் சொல்றேன். ஷார்ட்டா ஒரு 4-5 சத்தியங்களை சொல்றேன். எபேசிற்கு எழுதின நிருபம், அங்கே இங்கேயும் நாம் சுத்தாம ஸ்ட்ரைட்டா போயிடுவோம். எபேசிற்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் என்ன செய்து களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, இங்கேயும் கூட வாசிக்கிறோம், மெய்யான நீதியிலும், எப்படி? நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்து கொள்ளுங்கள்? எடுத்துக்கொள்ளுங்கள். முன்னாட்களில் நாம் முந்தின நடக்கைக்குரியவர்கள் என்ன செஞ்சிருந்திருக்கலாம்? திருடி இருக்கலாம், கை வச்சிருக்கலாம். வேதம் சொல்லுது, இனி என்ன செய்யாத? திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் என்ன செய்ய கடவன்? நலமான வேலை செய்து பிரயாசப்பட கட செய்வன். தன் கைகளினால் நலமான வேலை. இப்ப தன் கைகளினால் நலமான வேலை செய்யறதுங்கிறதான அந்த காரியத்தை இப்ப நம்ம அதை கை வைக்க வேண்டாம். வேலையிலேயே என்ன வேலைலாம் இருக்கு சொல்லுங்க? என்ன வேலை இருக்கு? நலமான வேலை செய்யணும். செய்யற வேலையே நலமான வேலை செய்யாதபடிக்கு போயிட்டோம்னாவே அப்ப அதுல போய் எந்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய முடியாது? நீதி நடப்பிக்கவே முடியாது. வேலையே தப்பு, நாம் தெரிந்து கொண்ட வேலையே தப்பு, நலமான வேலை இல்லைங்கிறப்ப அதுல போய் நீங்க திருடாதீங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒருத்தவங்க சொல்றாங்க, ஆதியில நம்ம மத்தியில இருந்துட்டு சபையில எல்லாம் உண்மை இல்லாதபடிக்கு ஒரு சில வருஷங்கள்லாம் தங்கி தாபரித்து அப்புறமேல எல்லாம் வெளியில போனவங்க, வெளியேறி போனவங்கன்னு வச்சுங்களேன். 1-2 இல்லை, ஒரு சிலரே இப்ப இந்த அதனால ஒரு தொழிலை சொல்றதுனால நான் மோசம் நான் சொல்ல வரல. ஃபெய்த்ஃபுல்லா இருக்க முடியாது. சில விஷயங்களை என்ன செய்யவே முடியாது. சில
சில துறையை என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில துறைகளை நான் ரைச்சியஸாக, நான் நீதியாக, நான் நேர்மையாக இருக்கேன் அப்படின்லாம் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல இருக்க முடியாது. சில துறைகள்லாம் இருக்குது, சில வேலைகள்லாம் இருக்குது. சில இடத்துல என்னன்னு சொல்ல விரும்பல, சமைக்கிற இடமா இருக்கும், அது ஒரு கூடமாக இருக்கும், சமைக்கிற கூடமாக இருக்கும், அதில் முட்டை பருப்பு எல்லா காரியங்களாக இருக்கும். அது புரிஞ்சுங்க, நீங்கள் புரிஞ்சுங்க. அதில் போய் என்ன செய்ய முடியாது அப்படின்னா, நீதி நீதி நீதின்னு எவ்வளோதான் போய் அதில் டங்கு டங்கு டங்குன்னு என்ன செஞ்சாலும் சரி, என்ன செய்யாது, அடிச்சுக்கிட்டாலும் என்ன செய்ய முடியாது. ஏன்னா தெரிந்து கொண்ட வேலையே என்னது, தெரிந்து கொண்ட வேலையே தவறான ஒரு நலமான வேலை இல்லாதுங்கிறப்ப அங்கே எல்லாமே என்னவாக தான் இருக்குது, அங்கே கரப்ஷனாக இருக்குது. அதில் போய் நான் கையை சுத்தப்படுத்திக்கிறேன் போகிறேன் இருந்தாங்கன்னா சந்தோஷம். நாம் எடுங்க, இது நலமான வேலை, அது இது கெட்ட வேலைன்னு சொல்கிறதுக்கு நாம் ஆள் கிடையாது. கை என்னவா இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். திருடுகிறவன் இனி என்ன செய்யாமல், திருடாமல். முடியல அப்படின்னா நான் என்ன சொல்லிடுவேன் அப்படின்னா, உன் ஜீவன் தப்ப என்ன செய், ஓடிப்போ. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ. ஒரு பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்திலே ஆண்டவர் இந்த வார்த்தையை சொன்னார் பாரு. உபாகம் புஸ்தகம் 23 அதிகாரம். உபாகமம் 23 அதிகாரம். இருபத்தி 4 வசனம் பாருங்களேன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படிலாம் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. உபாகமம் 23 அதிகாரம் 24 வசனம். நீ பிறனுடைய திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர என்ன செஞ்சுக்குவான், உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியா என்ன செய்யலாமா, புசிக்கலாமா. உன் கூடையிலே ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, எடுத்துட்டு போகக்கூடாதுன்ட்டார். சாப்பிட்டுக்க, எவ்வளோ வேணாலும் தெரிஞ்சு, எவ்வளோ ஆசை தீர சாப்பிட்டுக்க, ஆனால் என்ன செய்யாத, ஒன்றும் எடுத்துகிட்டு போகாத அப்படின்ட்டார். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இதை தான் ஒரு சகோதரிக்கு நான் சொன்னேன், நல்லா சாப்பிட்டுங்க, நல்லா சாப்பிட்டுங்க, அவிச்ச முட்டை என்ன செஞ்சுங்க, சாப்பிட்டுங்க. இல்லை மீதி சாதங்க தான் மிச்சம் பட்டுருச்சு, குழம்பு பருப்பு சாதம் முட்டை எல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்டுங்க, எடுத்துங்க, அதெல்லாம் போங்க. பட் என்ன செய்யாதீங்க, ஒன்றே என்ன செஞ்சுட்டு போகாதீங்க, அப்படியே பருப்போட ஆயிலோட அரிசியோட தட்டு தட்டா எதை முட்டையோட தட்டு தட்டா முட்டையோட அப்படி என்ன செஞ்சுட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க, பார்த்துங்க அப்படின்னு. முடியல. வேதம் என்ன சொல்லுது, நீ ஒரு திராட்சை தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்சை பழங்களை திருப்தியா புசி, உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போக கூடாது. அதான் பிரின்சிபல். நான் ஒரு வேலை ஸ்தலத்துக்கு ஒரு சில வீடுகளுக்காக வேலைக்கெல்லாம் போகிறோன்னு வச்சுங்க. பிளம்பிங் ஒர்க்காக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், எவ்வளவோ இருக்கும் வீடுகள் எல்லாம். கான்ட்ராக்ட் ஒர்க்காக இருக்கும், சில காரியங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் உள்ளார போகும் பொழுது எவ்வளோ காரியங்கள் இருக்கும். ஆனால் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பாப்போம். எல்லாம் செய்யலாம், போகலாம், வரலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாது, அதை தொடக்கூடாது. ஒன்றும் உன் கூடையிலே ஒன்றும் எடுத்துக்கொண்டு போகக்கூடாது அப்படின்னா போச்சு. அது என்னதான், அது திருட்டு. திருடுகிறவன் இனி என்ன செய்யாமல், திருடாமல். இப்ப வேதம் என்ன சொல்லுது, உலகத்திலே நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவனுடைய கிருபை நம்மேல் என்னமாயிருக்கிறது, பிரசன்னமாயிருக்கிறது. தொடக்கூடாது. லேவியராகமம் 6 அதிகாரம். லேவியராகம புஸ்தகம் 6 அதிகாரம். அதுல இங்க வாசிக்கிறோம் பாருங்க, 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளில்
எப்படிங்க? அந்த வார்த்தை என்ன போட்டிருக்கு? தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளிலாவது. நம்ம இடத்துல ஒரு 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 இன்சார்ஜ் கொடுக்குறாங்க, ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. என்னுடைய வேலை ஸ்தலத்தில் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் தான். கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட்லேருந்து என்ன வரும் அப்படின்னா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஃப்ரீ ஸ்கீம், இலவச திட்டத்தில் பேக்லாம் வரும். பார்த்துருக்கீங்களா? பேக்லாம் நல்ல 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 பேக் வரும். பேகு, செப்பல்ஸ் வரும், டிக்ஷனரி வரும், பேனா வரும். பேனா, டிக்ஷனரி, செப்பல், பேகு. பொதுவாகவே இந்த கண்ணும் கையும் சும்மாவே இருக்காது. எதுவும் இந்த கண்ணும் இந்த கையும் என்னவாது? துரு தான் இருக்கும். அங்கே அது வாட்டு கொட்டி கிடக்கும்னு வச்சுங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பிரித்து கொடுத்தாலும், நான் என்னுடைய சமூகத்தை நான் குறை சொல்ல விரும்பல. இச்சை இதான் லௌகிக என்னது இச்சைகள். லௌகிக இச்சைகளை பார்த்த மாத்திரத்தில் நம்ம வீட்டில் 2 டிக்கெட் இருக்க. சிலர்லாம் எடுத்த என்ன செய்வாங்க, நிர்வாகமே என்ன செய்யுது? சார் இது எதுக்கு வந்தது தான்? இது யாருக்காக வந்தது? இது பிள்ளைகளுக்காக தானே. உன் வீட்லேயும் பிள்ளை, நீ உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போங்க, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு போங்க, எல்லாம் எடுத்துகிட்டு போங்க, எல்லாம் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. அப்போ இதெல்லாம் லௌகீக என்னது இச்சைகள். அந்த பள்ளியில் நம்ம பிள்ளைகள் என்ன செய்யலை, படிக்கலை. அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதில் இல்லை. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, திருடுகிறவன் இனி என்ன செய்யாமல் திருடாமல். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளில் நம்மள்கிட்ட ஒரு இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டிக்ஷனரியோ, ஒரு பேனாவோ, ஒரு டிக்ஷனரியோ, ஒரு செப்பலோ, ஒரு பேக்கோ, நோ. கண்ணுக்கு முன்னால் சில காரியங்களெல்லாம் நம்ம பார்க்குறோன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல தான் நாம தான் சாட்சி. சொல்லுங்க. மற்றவர்களெல்லாம் என்ன இல்லாமல் இருக்கும் பொழுது, உண்மை இல்லாமல் இருக்கும் பொழுது, நாம் வேறு பிரிஞ்சு நாம் நிற்கிறோம். தனிச்சு நாம் நிற்கணும். ஸோ இது எல்லாமே, இந்த பகுதியெல்லாம் என்ன சொல்லுங்க பார்ப்போம்? நீதி. உலகத்திலே நாம் அதெல்லாம் நாம் ஜெயிச்சிருக்கலாம். முன்னால் பரிசுத்தத்தை நோக்கி நாம், நீதியை நோக்கி நாம் போயிட்டே இருக்கலாம். அவர் பரிசுத்தர் ஆகினால் நம்மளுடைய நடக்க எல்லாவற்றிலும் நீங்கள் என்ன உள்ளவர்களாய் இருங்கள், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. தொடர்ந்து நாம் இவைகளை நினைப்பூட்டி போதிச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நமக்கு மாம்சத்தில் ஒரு விதமான இச்சை, ஒரு கண்ணு பார்த்த மாத்திரத்திலே ஒரு இச்சை. ஆண்டவரே, திருடுகிறவன் இனி என்ன செய்யாமல் திருடாமல். உன்னை பார்க்கும் பொழுது என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும், நம்மளுடைய எந்த தொழிலாக எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி. எங்கள் சர்ச்சில் ஒரு அருமையான ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு காட்லி சிஸ்டர், தேவ பக்தின்னு சொல்கிறோம் பாரு, தேவ பக்திக்குள்ள சகோதரி. அவர் டெய்லர். அந்த சகோதரியை எங்களுடைய பள்ளி நிர்வாகத்துக்கு, என்னுடைய மேலே உள்ளதான நிர்வாகத்தில் உள்ளதான அந்த நிர்வாகி, பள்ளியினுடைய நிர்வாகி, உங்கள் சர்ச்சில் உள்ள இந்த சகோதரியை நம்ம 9th 10th உள்ளதான கேர்ள்ஸுக்கு டாப்ஸ் பேண்ட்டெல்லாம் அவங்களே தைக்க சொல்லுங்க. இப்போ டாப்ஸ் இருக்குன்னு வச்சுங்க, அந்த டாப்ஸுக்கு உண்டான இந்த கிளாத் ட்ரிச்சிலேருந்து அப்படியே பெரிய பெரிய பேர்ல் ஃபுல்லாக வரும். வந்ததுக்கப்புறம் இவங்களை வர சொல்லி 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் உள்ள பிள்ளைகளுக்கு இவங்க அளவு எடுப்பாங்க. எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அந்த டாப்ஸுக்கு உண்டானது, பேண்ட்டுக்கு உண்டானது, மேலே அந்த ஓவர் கோட்டுக்கு மேலே உண்டானதெல்லாம் எடுத்துக்குவாங்க.
எடுத்துக்கிட்டு டோட்டலாக எல்லாம் போடுவாங்க. எல்லாம் டோட்டல் போட்டு பேண்ட்டுக்கு இவ்வளோ இவ்வளோ மீட்டர், டாப்ஸுக்கு இவ்வளவு, ஓவர் கோட்டுக்கு இவ்வளோ மீட்டர் அப்படின்னு எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு கொண்டு போய் எல்லாம் அளவு வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தச்சு எல்லாத்துக்கும் பேர் போட்டு அயன் பண்ணி எல்லாம் வச்சு முடிச்சுட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிள்ளைக்கு 3 எல்லாம் இப்படி 3 எடுக்கும் பொழுது அந்த கட்டிங் வருது இல்லை, அந்த கட்டிங்கில் எல்லாத்துலேயும் என்ன வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றுன்னா கொஞ்சம் சேரும், இதில் கொஞ்சம் சேர்ந்து 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 ஒட்டு மொத்தமாக வரும் பொழுது ஒரு 100, 100, 200 பேருக்கு தைக்கிற இடத்துல என்ன ஆகும், கடைசியில் எவ்வளோ மீட்டர் துணி என்ன ஆகும், மிச்சமாகும். அதை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க, ஒரு ஆட்டோ வச்சு எல்லாத்தையும் வரும் பொழுது தச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் இது 9th, இது A செக்ஷன், இது B செக்ஷன், இது C செக்ஷன், இது 10th ABC எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா கடைசியில் எதை ரிட்டர்ன் பண்ணுவாங்க, மற்றவர்களும் ஆர்டர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. மற்றவர்களும் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, ஒரு சிலர் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அப்போ அவர் என்கிட்ட பாஸ் கேட்பார், என்னுடைய பிரின்சிபல் நிர்வாகி கேட்பார், சார் இது என்ன சார் இத்தனை மீட்டர் இருக்குது பாக்கி அப்படின்பாரு. இதில் எல்லாத்துலையும் இவ்வளோ திரும்ப கொடுத்துருக்காங்களே, என்ன அவங்கள கூப்பிடுங்க அப்படின்னா. இது எப்படி இது இப்படின்னா, இல்லைங்க இது இவ்வளோ டோட்டலாக நான் அளவு எடுத்துகிட்டு போயிட்டேன், இது ஒவ்வொன்றுத்தையும் கட் பண்ணி தைக்கும் பொழுது மீதி இவ்வளோ. அப்போ மற்றவங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களே, இப்போ அதில் வருமா, வரத்தான் செய்யும் அப்படின்னா. ஒருத்தருமே என்ன செய்யல, சார் யாருமே கூடாது சார், இவங்களை என்ன செய்யுங்க, ஃபுல்லாக விட்டுருங்க, இவங்களை ஃபுல்லாக விட்டுருங்க, உங்கள் சர்ச்சிலேருந்து வந்து எடுத்துக்கிட்டோம் சார். பாருங்க, அதை என்ன செய்ய வேண்டி, இது யாருக்காவது தெரியுமா, எனக்கு தெரியுமா, எனக்கும் தெரியாது, யாருக்கு பாஸுக்கு தெரியுமா, பாஸுக்கும் தெரியாது. அதில் ஒரு நீதியை பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுற பயம், நீதியை பாருங்க. ஒரு ப்ராமிஸ் ஒன்று இருக்கு பாருங்களேன். நீதிமொழிகளின் புஸ்தகம், சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம். தாவீது சொல்றார் பாருங்களேன், சங்கீதம் 37வது சங்கீதம் 25வது வசனம். நான் இளைஞனாகவும் இருந்தேன், கிழவனும் ஆயிட்டேன். நான் இளைஞனாகவும் இருந்தேன், நான் கிழவனும் ஆயிட்டேன். ஆனாலும் நம்பர் 1, நீதிமான் கைவிடப்பட்டதையும், நம்பர் 2, அவனுடைய பிள்ளைகள் வேலைக்கு அலைந்து திரிகிறதை நான் காணவில்லை. நான் சற்று மாற்றி வாசிக்கிறேன். ஏன் சொல்லுங்க, அப்பன்னா எப்போ வரும், அப்போ என்ன இருந்தால் தான் வரும், வேலை இருந்தால் தான் என்ன வரும், அப்போ வரும். அப்போ நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி, அவனுடைய பிள்ளைகள் சோத்துக்கோ வேலைக்கோ இறந்து திரிகிறதை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. அப்ப இது யாருக்குரிய ப்ராமிஸ், பிள்ளைகளுக்குரிய ப்ராமிஸா, அப்பாவுக்குள்ள ப்ராமிஸா, பெற்றோருக்குரிய? யாருக்கு, நீங்க சொல்லுங்க, யாருக்கு, நீங்க தான் சொல்லணும். அப்பாவுக்கா பிள்ளைக்கா? அப்பாவுக்கு. அதாவது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தேவனுடைய மகிமைக்காக நீ நீதியை நடப்பிக்கலனாலும், அதான் ஃபர்ஸ்ட் பெஸ்ட். யாருடைய மகிமைக்காக? தேவ மகிமைக்காக தான் நம்மளுடைய நீதியை நடப்பிக்கணும். 2ஆம் தரம் சுயநலம், அட்லீஸ்ட் யாருக்காவது, பிள்ளைகளுக்காக. எதை விரும்புங்க அப்படின்னா, நீதியை விரும்பிடுங்க, அவபக்தியை வெறுத்துருங்க, லௌகிக இச்சைகளை வெறுத்துருங்க, அநீதமான வழி, குறுக்கு வழி என்ன செஞ்சிருங்க, வெறுத்துருங்க. அப்பத்துக்கு இறைந்து திரிகிறதை நான் என்ன செய்யவில்லை, காணவில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன வாக்குத்தத்தம் இதெல்லாம், நம்ம இதெல்லாம் கிளைம் பண்ணணும். பார்த்துட்டாரு பாருங்க, இல்லைங்க நான் வாலிப பிராயத்திலையும் பார்த்துட்டேன், நான் கிழவனா இருந்து பார்த்துட்டேன்,
சத்தியம், அது ஆவியானவர் அதை அட்டஸ்ட் பண்ணிட்டாரு. அப்போ நாம் பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நாம் வச்சுட்டு போகணும் அப்படின்னா நாம் என்னவா இருக்கணும் சொல்லுவோம். அப்போ என்னமானா இருக்கணும்? என்னமான்? நீதிமானா இருக்கணும். என்னமான்? நீதிமானா இருக்கணும். ரைச்சியஸ்னஸ், எஸ்பெஷலி எதில் அப்படின்னா பண விஷயத்தில் நாம் ரைச்சியஸ் உள்ள நீதி உள்ளவர்களாய் இந்த பூமியிலே ஜீவனம் பண்ணுவதற்கு தேவனுடைய கிருபை நம்மேல் என்னவாயிருக்கிறது? பிரசன்னமாயிருக்கிறது. இது எதுக்கு இந்த வசனத்தை சொன்னேன் அப்படின்னா, அந்த சகோதரியினுடைய பிள்ளைகளை நான் அறிவேன். நல்ல தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார், நன்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். கண்ணால பார்க்கலாம். இப்ப யார் சொன்னது போல நானும் சொல்லலாம். தாவீது சொன்ன மாதிரி இப்ப நான் சொல்லுவேன்ல, இது தாவீதுக்கு வசனம் மாதிரி. இப்ப இது இந்த வசனம் என்னது? இந்த வசனத்தை நான் பார்க்கிறேன். எஸ், நீதிமான் கைவிடப்பட்டதையோ அவனுடைய சந்ததி வேலைக்கு அலைந்து திரிகிறது நான் என்ன செய்யவில்லை, நான் காணவில்லை. ஸோ எங்கே இப்போ அதை வெட்டி எடுத்து அதில் டாப்ஸ் தச்சு காசாக்கணும்னு ஆக்கலாமா இல்லையா? இது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. நம்ம யுக்தியா புத்தியா நம்ம என்ன செஞ்சோம், அளவு எடுத்து கரெக்டாக வெட்டி கொண்டு போய் கொடுத்துட்டோம், மீதி துணியை கொடுத்துட்டோம் சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட அந்த நிர்வாகத்தில் நான் இருந்த நாட்கள் வரைக்கும் அவங்க தான் அந்த ஸ்கூல் டைலர். ஸோ அருமையானவர்களே, இந்த ஒரு சத்தியத்தை எடுத்துக்கோ. சத்தியம் ஒன்று என்னது? நம்மளுடைய தலைப்பு என்ன இன்னைக்கு? நம்ம என்னது? நீதி உள்ளவர்களாய் இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுவதற்கு தேவ கிருபை நம்ம மேல் என்னவாயிருக்கிறது? பிரசன்னமாயிருக்கிறது. அதில் ஒன்று என்ன? திருடுகிறவன் இனி என்ன செய்யாமல், திருடாமல். ஓகே, ரெண்டாவது சத்தியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, யாரையும் ஏமாற்றக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது, டிஃப்ராட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி நாம் செய்கிற தொழிலுங்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாசித்து பார்ப்போம். உபாகமம் 24ஆம் அதிகாரம். உபாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். உபாகமம் 24. இதெல்லாம் எங்க அப்படின்னா, மோசே கொண்டு கர்த்தர் இதெல்லாம் பேசி எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. 14வது வசனம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? உபாகமம் 24, 14, 15. உன் சகோதரரிலும் உன் தேசத்தின் வாசல்களிலும் உள்ள அந்நியரிலும் ஏழையும் எளிமையுமான கூலிக்காரனை ஒடுக்காயாக. அவன் வேலை செய்த நாளில்தானே பொழுது போகும் முன்னே அவன் கூலியை அவனுக்கு கொடுத்து விட வேண்டும். அவன் ஏழையும் அதன் மேல் ஆவலுமாயிருக்கிறான். See the word. எப்படி போட்டிருக்காரு பாருங்க ஆண்டவர். அந்த ஏழைக்கு எது மேல ஆவலாம்? இன்னைக்கு சாயந்தரம் என்ன வாங்கிடுவேன்? இன்னைக்கு சாயந்தரம் கூலி வாங்கிடுவேன். அந்த கூலியின் மேல் அவன் ஆவலுமாய் இருக்கிறான். அதை கொடாவிட்டால் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி முறையிடுவான். அது உனக்கு என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். பாவம். எப்ப வேலை செஞ்சுட்டு அவனுக்கு என்ன செய்யலன்னா, அன்னைக்கு பொழுது சாயறதுக்குள்ள அவனுக்கு என்னத்தை கொடுத்துடணும்? கூலி கொடுத்துடணும். அது வார சம்பளமா இருந்தா வார சம்பளத்தை கொடுத்துடணும். தினக்கூலியா இருந்தா தினக்கூலியை கொடுத்துடணும். அது மாதாந்திர கூலியா இருந்தா என்ன கொடுக்கணும்? மாதாந்திர கூலி கொடுக்கணும். சிலர் நான் பார்த்துருக்கேன். ஒரு சிலர் நான் அறுதிட்டு தெரிந்து அறிந்து புரிந்து சொல்றேன். சிலர் 31ஆம் தேதி மாசம் முடிஞ்சிருச்சு, 1ஆம் தேதி ஆயிடுச்சுன்னா 1-2 தேதிக்குள்ளார கரெக்டாக என்ன செஞ்சிருவாங்கன்னா, அவங்களுடைய என்னென்னலாம் டியூ இருக்கோ, எந்த டியூ, அந்த இஎம்ஐ இருக்குமா இல்லையா, அந்த இஎம்ஐக்கு உண்டான அந்த டியூ எல்லாம் கரெக்டாக அடைச்சிருவாங்க. அந்த நாள் தள்ளிடுச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகிடும்? பெனால்ட்டி போடும், அதிகமான இன்ட்ரெஸ்ட் போடுவான். பாருங்க எவ்வளோ தெளிவு பாருங்க. ஃபர்ஸ்ட் 5 தேதிக்குள்ளார என்ன போட்டுறணும்? அந்த டியூவை கட்டிடணும்.
ஏன் இப்பயே இப்போ உதாரணமே நம்ம சொல்கிறேனே, இப்போ நம்ம இபி பில்லு எத்தனாம் தேதிக்குள்ளே கட்டலன்னு வச்சுங்க, அடுத்து நீ கட்டினா 200 என்ன ஆகிடும்? பெனால்ட்டி, ஃபைனு. போச்சுரா 200, வாஹா மறந்துட்டோம்டா, போட்டான்டா 200 போட்டான்டா. சே 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 சே, நீ என்னை ஞாபகப்படுத்த வேண்டாம். யாரை பார்த்து? யாரை? மனைவியை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் எங்கே கவனிச்சிங்க? போச்சா 200 போச்சா 200 போச்சான்னு. அப்போ அதிலெல்லாம் ரொம்ப என்னவாக இருக்கும், பெனால்ட்டி போட்டுறக்கூடாது, அந்த இஎம்ஐ கட்டுறது, டியூ கட்டுறது, அது கட்டுறதெல்லாம் தெளிவு படப்படன்னு எல்லாம் செஞ்சிடறோம். ஆனால் இப்போ ஒரு வீட்டிலே ஒருத்தவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க, மாதம்னா அவங்களுக்கு எப்போ கொடுக்கறது? பொறுமையாக பார்த்துக்கலாம், ஒரு வாரம் கழித்து பார்த்துக்கலாம், 4 நாள் கழித்து பார்த்துக்கலாம். அப்போ இதெல்லாம் செய்ய தெரியுது, மற்றதெல்லாம் செய்ய தெரியுது. ஆனால் கொடுக்க வேண்டியவர்களுக்கு என்ன செய்ய தெரில, வாடகை கொடுக்க தெரில. இது மாத்திரம் இல்லை, கூலி தான் கொடுக்குறன்ட்டு இல்லை. எஸ், தேவனுடைய நாம நம்ம மத்தியில் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க ஆகும். நெகேமியாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், நெகேமியா 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நெகேமியா சொல்றாரு பாருங்க. பின்னும் நான் அவர்களை நோக்கி என்ன கேட்கிறார்? நீங்கள் செய்கிற காரியம் நல்லது அல்ல. அது ஆக்சுவலாக அங்குள்ள காரியமும் என்ன அப்படின்னா, 7ஆம் வசனத்தில் என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டிகளை சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து, புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரி நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாக மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா, இவர்கள் நமக்கு விலைப்பட்டு போகலாமா என்றேன். அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடம் இல்லாமல் மௌனமாக இருந்தார்கள். பின்னும் நான் அவர்களை நோக்கி, நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல. நம்முடைய பகைஞனாகிய பிசாசானவன், நம்பர் 1, நம்முடைய பகைஞராகிய சாத்தானின் ஏஜென்டா இருக்கிற புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு என்ன பயந்து நடக்க வேண்டாமா? நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் இவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம்? இந்த வட்டியை விட்டு விடுவோமாக. நெகேமியாவை பாருங்க, ஒரு ஓல்ட் டெஸ்டமென்ட், அவனுக்கு இருந்த வைராக்கியத்தை பாருங்க. ஏன்பா, என்னுடைய பிரதர்ஸ்களுக்கு நான் உதவி செய்தேன், சொல்றாரு, நான் உதவி செய்கிறேன். எதை உதவி செய்தேன்? என்னென்னலாம் அவர்களுக்கு உதவி செய்து கொடுத்தேன்? பணத்தை கொடுத்தேன், அப்புறம் தானியத்தை கொடுத்தேன். அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம். வட்டிக்கா கொடுத்தேன்? ஏயா வட்டிக்கா கொடுத்தேன்? இந்த வட்டியை என்ன செய்வோமாக? விடுவோமாக. 9ஆம் வசனம், நீங்கள் செய்கிற காரியம் என்ன இல்ல, நல்ல இல்ல. நம்முடைய பகைஞனாகிய பிசாசானவன், நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு என்னது பயந்து நடக்க வேண்டாமா? சில எல்லாம் அண்டர் கிரவுண்ட் பிசினஸ். கர்த்தர் அறிவார், தேவன் அறிவார். எல்லாம் பாப்போமா? ரைட்டா? எப்படி பிரதருக்கு சொல்லிடாத, யாருக்கு சொல்லிட வேண்டாம். நல்லா இருக்குல்ல பிஸ்னஸ்? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாம் நம்மளுடைய பண விஷயத்தை ரைச்சு டீலிங் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். கொடுக்கல் வாங்கல் டீலிங். அதில் சொல்றாரு பாருங்க, ஏற்கனவே
பகஞ்சனும் பழிகாரனும் நம்மளை என்ன செஞ்சிட்டு இருக்கான்? நிந்திக்கிறான். யாரும் நிந்திக்கிறார்கள்? புறஜாதியாரும் நம்மளை நிந்திக்கிறது நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஸோ பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல நாம் ஜாக்கிரதையாய் தேவன் நம்மளை காண்கிறார் என்ற உணர்வோடு கூட நாம் இருப்போம். ஸோ இந்த விஷயத்தில் நாம் கூலி வாங்கிறதான காரியங்கள் ஜனங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியது, ஒரு வாடகை கொடுத்து செலுத்துறதா இருந்தாலும் சரி, தினக்கூலி, வாரக்கூலி, மாதக்கூலி, இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் டீச்சிங்ஸ். இதெல்லாம் நம்ம செய்யல அப்படின்னா அது அவனுக்கு என்ன உண்டாயிருக்குமா? அது பாவம். அவனுக்கு அது பாவம். யூ ஆர் கமிட்டிங் சின். இந்த விஷயத்தில் நாம் இன்னொரு விஷயத்தை இதே காரியத்தில் எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். எரேமியாவின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களை சாடினார். அவர்களுக்கு மேலுக்கு ஒரு சார்ஜ் கொடுத்தார் பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தனக்கு விஸ்தாரமான வீட்டையும் காற்று வீசும் விசாலமான மேலைகரைகளையும் கட்டுவேன் என்று சொல்லி பலகணிகளை தனக்கு திறந்து கேதுரு பலகைகளை வைத்து ஜாதிலிங்க வர்ணம் பூசி எப்படி வீடு கட்டுறாங்க பாருங்க. அநீதினாலே என்னத்த வீட்டையும் அநியாயத்தினாலே தன் மேலைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு என்ன கொடாமல், கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை வாங்குறவனுக்கு என்னது ஐயோ. அதுல இப்ப 13-14 விட்டுரும். இந்த வார்த்தை கடைசியில ஒரு வார்த்தை எடுத்துங்களேன். என்ன வேலை வாங்குறவனுக்கு? எல்லாரும் சொல்லுங்க அப்போ, என்ன வேலை? சும்மா வேலை வாங்குறவனுக்கு என்னது ஐயோ. இப்ப இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க், ஒரு பிளம்பிங் ஒர்க் வருதுன்னு வச்சு, சின்ன ஒரு ஒர்க்கு. இப்போ எனக்கு என்னால் அது எனக்கு தெரியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சின்ன ஒர்க்கு, ஆனால் எனக்கு என்னது தெரியல. இப்போ நம்ம யாரை தான் நம்ம பிரதர் தான் இப்போ நம்ம கூப்பிடணும். வந்துட்டு என்ன வேலை வாங்குறது சொல்லுங்க. என்ன வாங்குறது? சரியா வச்சு அவ்வளோதான். சும்மா வேலை வாங்கிக்கிறது. இப்போ வெளியிலேருந்து ஒருத்தவங்களை அழைச்சி வந்தோன்னு வச்சுங்க, மினிமம் ஒரு ஃபால்ட் அட்டன் பண்ணுறதா இருந்தான்னா 200 வாங்கலாம், 100 வாங்கலாம், 300 வாங்கலாம். ஆனால் இது என்ன ஒர்க்கு? இது எப்படிங்க? இது என்ன ஒர்க்கு? நம்ம எல்லாம் பிரதர். நாம் யார் சொல்லுங்க அப்போ? பிரதர். அதனால என்ன செஞ்சுட்டு போ, நல்லா ஓசியிலே மங்களம் பாடிட்டு போயிடுறது. அப்படி ஓசியில சும்மா வேலை வாங்குறவனுக்கு ஐயோ. சின்ன ஒர்க்கா இருந்தாலும் சரி, ஒரு ஒர்க் இருக்கு, ஒரு வேலை செய்யணும், ஒரு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கா இருக்கும், ஒரு பிளம்பிங் ஒர்க்கா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு ஒர்க்குக்காக நம்ம யாராவது வெளியில் உள்ளவங்களா இருந்தால் என்ன செய்வோம் சொல்லுங்க? என்ன கொடுப்போம்? கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? கட்டாயம் கொடுப்போம். பிரதர் நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை பிரதர் என்னது ஐயோ இது என்ன பிரதர், என்ன பிரதர்கிறதெல்லாம் கிடையாது. வெளியில் உள்ளவங்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த ஒர்க்கு செய்யணும். சர்ச்சில் ஏதாவது ஒரு ஒர்க் இருக்கா, ஒரு வேலை, ஒரு கட்டட வேலை, எந்த வேலை இருந்தாலும் சரி, எஸ், எல்லாம் நீதி, எல்லாம் நியாயம். யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, நான் சும்மா வேலை செஞ்சேன் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க அப்போ? சொல்லப்படக்கூடாது. சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. அடுத்தது, வேலைக்கு நாம் என்ன செய்யாமல் இருந்துடக்கூடாது சொல்லுங்க? கூலி கொடாமல் இருந்துடக்கூடாது. சிலர்லாம் அப்படிலாம் இருப்பாங்க. நான் சொல்றது, நான் பெரிய காரியத்தை சொல்லிட்டு இருக்கோம், சில சின்ன விஷயத்தில் என்ன செஞ்சிருவாங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ இதெல்லாம் தேவன் என்ன பார்க்குறார் அப்படின்னா, நாம் நீதி நியாயத்தை நாம் நடப்பிக்கிறோமா, நீதியை விரும்புகிறோமாங்கிறத கர்த்தர் பார்க்குறார். ஓகே, ஸோ இந்த விஷயத்திலும் நாம் நீதி உள்ளவர்களாய் நாம் பிழைப்போம். ஆதாயம் தேட வேண்டாம். என்ன தேடிடக்கூடாது? ஆதாயம் தேடிடக்கூடாது. அடுத்தது இன்னொரு காரியம், நாம் பிறரிடத்தில் நாம் கைமாற்று வாங்கியிருந்தாலோ அல்லது கடன் பட்டிருந்தாலோ, என்னென்ன வார்த்தையெல்லாம் இருக்கு பாருங்க.
இரவல் இரவல் கைமாற்று, அல்லது நாம் கடன் பட்டிருப்போமானால் அந்த கடனை நாம் அடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும்? நாம் தீவிரிக்கணும். இப்ப யாத்ராகம புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்களேன். 14வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் வாசிங்க. ஓகே, அப்ப 14வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவர் ஸ்மால் டீடைல்ஸ்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எழுதி கொடுத்துருக்காரு பாருங்க. சின்ன சின்ன டீடைல்ஸ் எல்லாம், சின்ன சின்ன காரியங்களெல்லாம் ஆண்டவர் முக்கியப்படுத்தி எழுதியிருக்காரு பாருங்க. ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக என்னது வாங்கினது உண்டானால், சும்மா காமனாக நம்ம இடத்துல உண்டானது என்ன அப்படின்னா, யார்கிட்டயா 2 வீலர் வாங்குவோம். என்ன வாங்கிக்குவோம்? ஒரு 2 வீலர் வாங்குறோம். அந்த 2 வீலரோ அல்லது 4 வீலர், ஒரு காரோ 2 வீலரோ வாங்கிட்டு நம்ம வெளியில் என்ன செய்கிறோம்? எங்கேயாவது போகிறோம்னு வச்சுக்க. முதல்ல இந்த காரியத்தை சொல்கிறேன். முதல்ல இந்த இரவல் பழக்கத்தை நம்ம என்ன செஞ்சிடும்? நீங்கள் முடிச்சிருங்க. முடிக்க மாட்டேங்கிறீங்களே. நல்ல 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 என்கரேஜ் பண்ணுவோம், நல்லா வருகிற நாட்களில் இந்த இரவல் பழக்கத்தை நல்லா உற்சாகப்படுத்துவோம். அப்படியா? என்னது? என் பாஷையில் சொல்லணும், கூசணும். என்ன செய்யணும்? கூசணும். எது கூசணும்? இரவல் வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? கூசணும். இரவல் சரி, அது அப்புறம் பேசிக்கோ. இப்போ ஒரு 2 வீலரை வாங்கிட்டு போயாச்சு. டம்முன்னு என்ன செஞ்சிருச்சு? ஒரு இடத்துல இப்போ இடிச்சாச்சு. ஒரு கார் எடுத்துட்டு போனோம், டம்மு. 2 வீலர் டம்மு அல்லது காரு டம்மு. இப்போ என்ன ஆகணும்? வேதம் என்ன சொல்லுங்க? ஒருவனிடத்தில் எதையாகிலும் ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ இரவலாக வாங்கி அதுக்கு உடையவன் இராத போது சேதப்பட்டால் அவன் அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? உத்தரவாதம் பண்ண வேண்டும். அப்படி ஒரு முறை உத்தரவாதம் பண்ணிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் வாங்குவாங்க. எனக்கு பஸ் இருக்குப்பா, நான் பஸ்ஸில் போய்க்கிறேன்பா. ஏன்னா இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன், என்ன ஜென்ரேஷன் வந்துருச்சுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் எல்லாமே என்ன சொல்லுங்க அப்போ? கார் ஜென்ரேஷன். கார் அப்படியே பழகிட்டாங்க. கார் எஸ், நான் அதை குற்றப்படுத்தல. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப மற்றவர்கள்ட்ட கார்லாம் இருக்கு. ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்னா அவங்க கார் வச்சிருக்காங்க, அவங்களுடைய வட்டத்தில் கார் இருக்கு, அதனால கார்ல போறாங்க. என்னுடைய வட்டத்தில் என்ன கிடையாது? கார் இல்லை. அதனால இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, பஸ்ல தான் போகணும், இல்லைன்னா ட்ரெயின்ல தான் போகணும். அடுத்தவர்களை பார்க்கக்கூடாது. இதுதான் உண்மைத்தன்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ். என்கிட்ட கார் இல்லை, அதை அப்படியே பழக்கப்படுத்துகிறது. இரவல் 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 வாய்க்கிறது. இதெல்லாம் வெளிச்சம் கர்த்தர் தான் கொடுக்கணும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உள்ளார போதிக்கணும். உள்ளார பரிசுத்த ஆவியானவர் தேவ பக்தி ஒரு வாஞ்சை விருப்பமா இருப்போமானால் நாம் மெய்யாகவே நாம் இந்த சொல்ற சத்தியம்லாம் பாரம் இல்லைன்னா பாரமா இருக்கும். இது என்ன, இது என்ன, அவன் கொடுக்குறாங்கிறான், நான் வாங்கிக்கிறேன். இவருக்கு என்ன பண்ணுது? இதெல்லாம் ஏன் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும்? இவர் ஏன் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு? இதே நோட்டம். ஐ எம் டீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். நான் பால்னுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்க. பால்னுடைய ஸ்டாண்டர்ட் பாருங்களேன். இதான் பால். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம்
2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதி பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். எப்படிங்க? பெர்ஃபெக்டிங் ஹோலினஸ். எப்படியா? the fear of God. தேவ பயத்தோட கூட நாம் என்ன செய்வோம்? அந்த பரிசுத்தமாகுதலை அப்பதான் பூர்ணப்படுத்தணுமா. பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்துறது பயத்தோட. அதுக்கு என்ன சொல்றார் அப்படின்னா, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கு என்ன செய்யல சொல்லுங்க, அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் என்ன செய்யல, கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லைன்னு போட்டிருக்குது. இந்த தமிழ் பைபிள்ல இப்படி போட்டிருக்குங்க, யாருக்கும் அநியாயம் செய்யல, யாரையும் கெடுக்கல, ஒருவனையும் வஞ்சிக்கல அப்படின்னு போட்டிருக்கல. ஆங்கில பைபிள்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா அழகா போட்டிருக்கு, யார்கிட்டையும் அட்வான்டேஜ் எடுக்கல. அட்வான்டேஜ்னா ஆதாயம் தெரியல. இருக்கா? படிங்க. ஒருத்தர்கிட்டையும் நாங்கள் அட்வான்டேஜ் எடுக்கல, நாங்கள் ஆதாயம் தேடல, யார் இடத்துலையும் நாங்கள் ஆதாயம் தேடல. ஸோ பிரியமானவர்களே, நாம் இந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்னவா இருக்கணும் அப்படின்னா, அவசர ஆத்திரத்தை நான் சொல்லலை. சொல்லுங்க, என்ன சொல்லலை? நான் சொல்லுங்க, நான் அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு அர்ஜென்சிக்கெலாம் நான் என்ன செய்யலை, நான் சொல்ல வரல. ஆனால் நம்ம அப்படியே நம்மளுடைய இதை அப்படியே பழக்கப்படுத்திக்கிட்டோம். அப்படி இருக்க வேண்டாம். நான் எந்த நிலையிலும் நான் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு என்ன தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்க தெரியும், வாழ்ந்திருக்க தெரியும்னா அது பைபிள் டிரான்ஸ்லேஷன், என்னுடைய மொழிபெயர்ப்பு. எனக்கு பஸ்ஸில் போகவும் தெரியும், எனக்கு ட்ரெயினில் போக தெரியும், எனக்கு என்ன போகவும் தெரியும், பஸ்ஸில் கார்லேயும் போக தெரியும். ஏற்கனவே இந்த கார் வச்சிருக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஆல்டோ ஒன்று வச்சுருந்தேன். ஒரு சின்ன ஒரு கார் ஒரு ஆல்டோ ஒன்று வச்சுருந்தேன். அது ஒரு முக்கியமான ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், குடும்பத்தில் உண்டான பிள்ளைகளுக்கு உண்டான ஒரு நெருக்கடி, வியாதி, பலவீனம், ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகப்படும் பொழுது நிறைய மேஜர் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். ஓகே, அந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா அந்த காரை பிடிச்சி விட்டாச்சு. என்ன செஞ்சாச்சு? இல்லை கார்லேருந்து தான் வந்தோம், நம்ம கார்லேயே வந்தோம், கார்லெல்லாம் நம்ம வரல. காரில் நம்ம டக்குன்னு ஆதி நிலைமைக்கு போயிடணும். எங்கே போயிடணும்? ஆதிக்கு போயிடணும். இதெல்லாம் அப்படி இல்லை, நம்ம வரல. இதெல்லாம் இடையில வந்த சொருவல். இதெல்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனு, அது வண்டி, காருங்கிறதெல்லாம் அதெல்லாம் நம்ம ஆதிக்கு போயிடணும். நம்ம பிள்ளைகளுக்கு ஆதியே கிடையாது. போங்க, உங்களுக்கு ஆதியே இல்லை, போங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு ஆதி இருக்கு, உங்களுக்கு ஆதியே இல்லை. நீங்க ஆதியை இப்போ உருவாக்கிக்கணும். இப்போ நீங்க உங்களுக்கு ஆதி இல்லை, அதுக்காக நீங்க போய் தரித்திரரான நிலைமையில படுத்துங்க, ஆதியிலே இருங்க, தரித்திரன்னு சொல்லவில்லை. தேவன் அப்படி நமக்கு ஒரு காரியத்தை செட் பண்ணல. அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் முடிஞ்சிச்சு, வெளியில் வந்தோம், ஹாஸ்பிட்டலைஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் காரை வித்தாச்சு, எல்லாம் கை மாற்று வாங்கின காரியங்கள் எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு செட்டில் பண்ணிட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு என்ன செஞ்சாச்சு? மறுபடியும் அதே பஸ்ஸு, அதே ட்ரெயின், அதே ட்ராவல். அதில் தான் மினிஸ்ட்ரி எத்தனையோ. இது என்னோட ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நான் வாங்கினது. என்னோட ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸில் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த கார் வாங்க. அதுக்கு முன்னால் உள்ள காலங்கள் எல்லாம் மறுபடியும். ஸோ நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நாம் மனரம்யமாக இருக்க நாம் என்ன செய்யணும்? நாம் கற்றுக்கொள்ளணும். இதுதான் இப்படி தான் லைஃப்ங்கிறதெல்லாம் கிடையாது. நாம் கீழே இறங்கி வந்துடணும். நாம் ஒருவரிடத்திலும் நாம் என்ன செய்யாமல் இருப்போமாக? சொல்லுங்க, ஆதாயம் அட்வான்டேஜ் எடுக்காமல் இருப்போமாக. இரவல், சரி, இரவலுக்கு ஒரு சேதம் வந்துச்சுன்னா அந்த சேதத்தை நம்ம என்ன செய்யணும்னு வேதம் சொல்லுது? சரி செய்யணும், அது உத்தரவாதம் பண்ண வேண்டும் அப்படின்றது. சிலர் கார் எடுத்துட்டு போவாங்க. நான் என்னெல்லாம் சொல்லலை, நான் பிறனுக்கானவிலே சொல்றேன். பிறர் கார் எடுத்துட்டு போவாங்க, பிளான் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கு என்ன போடணும் சொல்லுங்க? பெட்ரோல் போடணும்ல, ஃபியூவல் போடணும்ல, பெட்ரோல் டீசலை போடணும்ல. கணக்கு பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமாக சொல்கிறேன், கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறேன். என்ன பிரதர் கோயம்புத்தூர் சொல்கிறான்னு? சரி, இங்கே சொல்லுவான், கன்னியாகுமரின்னு சொல்லுவான். கன்னியாகுமரிக்கு கணக்கு பண்ணுறாங்க கிலோமீட்டரை. இது எத்தனை கிலோமீட்டர்,
இந்த வண்டி எவ்வளோ என்னது எவ்வளோ கொடுக்கும், சே எவ்வளோ தீல்பான சிந்தை பாருங்க, தீல்பான சிந்தையை பாருங்க. இந்த வண்டி எத்தனை லிட்டரு கொடுக்கும் டீசல், பெட்ரோல்னால் எவ்வளோ கொடுக்கும், சரி இது கிலோமீட்டர், அதுக்கு ஒரு கால்குலேஷன், அதுக்கு ஒரு கால்குலேட்டர் போட்டு எல்லாம் வகுத்து பெருத்து எல்லாம் முடிச்சுட்டு ஓகே இத்தனை லிட்டர், ஓகே எத்தனை லிட்டர், இத்தனை லிட்டர். எவ்வளோ தனக்கானதே தேடுகிறவர்கள் பாரு. அப்போ அந்த வண்டியினுடைய தேய்மானம், அந்த வண்டி தேய்மானம், அந்த வண்டியை கொடுத்தாங்களே, ஒரு வாடகைக்கு ஒரு வண்டி நம்ம எடுத்திருந்தோம்னா என்ன ஆயிருக்கும், ஒரு வாடகைக்கு நம்ம எடுத்திருந்தோம்னா தாட்டே கிடையாது, கொஞ்சம் கூட என்ன கிடையாதுன்னு. அதான் சொல்கிறேனே, கேரளாவில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓசியில் கிடைச்சா ஆசிடையும் குடிப்பானா. எப்படி? ஓசியில் கிடைச்சா ஆசிடையும் குடிப்பானா. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க ஃப்ரீயாக கிடைச்சா ஃபினாயிலையும் குடிப்பான், நம்ம ஆளுங்க சொல்லுவான். இது தமிழ்நாடு. தமிழ்நாடு எப்படி? ஃப்ரீயாக கிடைச்சா ஃபினாயிலையும் குடிப்பான், ஓசியில் கிடைச்சா ஆசிடையும் குடிப்பான். பழமொழியெல்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ உலகத்துல இதுதான் நம்ம சுற்றி இருக்கிறதான உலகம், ஆதாயம் தேடுறது, இரவல். இதிலெல்லாம் நம்ம நாம் நீதியை, நான் ஒருவனிடத்தில் நான் அநியாயம் செய்யவில்லை அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்குமானால், இந்த இரவல் மட்டும் இல்லை, நாம் பிறரிடத்தில் நாம் கடன் வாங்கியிருப்போமானால் அந்த கடனை நாம் என்ன செய்யணும் சொல்லுங்க, ப்ராப்பராக நம்ம அடைக்கிறதுக்கு நாம் தீர்மானிக்கணும். வாங்கின கடனை நான் திரும்ப அடைக்கணும். இன்னொரு சமயம்னு சொல்லிட்டு தள்ளி போடக்கூடாது. நான் பேங்க் மற்ற காரியங்களை நான் இஎம்ஐல நான் சொல்லலை. யாரிடத்திலேயாவது நம்ம இரவலாக நாம் வாங்கியிருப்போமானால் அதை இந்த வார்த்தை நீதிமொழிகள் 3:28 படிங்க. நீதிமொழிகள் 3:28. அது லிவிங் பைபிள் பேராஃப்ரேஸ் இந்த வேர்ஸ் அருமையா சொல்லுது. டோன்ட் வித்ஹோல்ட் த ரீபேமெண்ட் ஆஃப் யுவர் டெப்ட்ஸ், டோன்ட் சே சம் அதர் டைம் அப்படின்னு சொல்லுது. 28ஆம் வசனம். இந்த வசனத்தை லிவிங் பைபிள் பேராஃப்ரேஸ் பிரகாரம் நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் 3:28. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் கடன்காரனை நோக்கி, அயலான்கிற வார்த்தைக்கு பதிலாக என்ன சொல்லணும், உன் கடன்காரனை நோக்கி, நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன்னு என்ன செய்யாதே சொல்லாது. கடன் அடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், பிரயாசம் பண்ணும். இதுக்கு தான் தேவ கிருபை பிரசன்னமாயிருக்கிறது. இதுக்கு தான் தேவ கிருபை பிரசன்னமாகுது. அதை நாம் தக்க வைக்கக்கூடாது. பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடாது. தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். நமக்கு கொடுத்து நிறைவேறணும், இதெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் இருக்கணும். விருப்பமும் உண்டாகணும். தேவன் என்ன செய்வார், விருப்பம் உண்டாயிருக்குமானால் செய்கையும் தேவன் என்ன செய்வார், உண்டாக்குவார். ஸோ வாங்கின கடனை நாம் என்ன செய்யணும், திரும்ப அடைப்பதற்கு நாம் பிரயாசப்படணும். ஒன்றிலும் ஒருவனுக்கும் என்ன செய்யாதிருங்கள், கடன்படாதிருங்கள். ஒன்றிலும் ஒருவனுக்கு கடன்படாதிருங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ரோமர் 13:8. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கு என்ன செய்யாதிருங்கள், கடன்படாதிருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். அருமையானவர்களே, நாம் கடன்படாத ஜீவியம்தான் நாம் சொல்றது. அது தேவன் நம்மளுடைய நன்மைக்காக எழுதி கொடுத்த கற்பனை. கடன்படாத ஒரு ஜீவியம், அதான் உண்மை. தேவன் பண விஷயத்தில் நான் உண்மையாக இருக்கிறது. அப்படியே நம்ம கடன் பட்டாலும் நாம் அடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும், தீவிரிக்கணும். நம்மளுடைய மனசாட்சியில் அடைக்கணும். நம்மளை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்துக்க வேண்டியதில்லை, பாரப்பட வேண்டியதில்லை. ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் அந்த நீதியை நிறைவேறணும் அப்படின்னு நாம் சொல்லணும். வாங்கின கடனை திரும்ப அடைக்கிறதுக்கு நாம் என்ன செய்வோம், பிரயத்தனம் எடுப்போம். அதில் மேலே 7வது வசனம் இருக்கு பாரு. இன்னொரு காரியம், இந்த 7வது வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 13:7. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை என்ன செய்யுங்கள், செலுத்துங்கள். அது ஒரு நீதி. யாருக்கு எதை செலுத்தணுமோ அதை என்ன செய்யணும், செலுத்தணும். கீழே என்ன போட்டிருக்கு,
யாருக்கு வரி செலுத்தணுமோ அவங்களுக்கு வரி செலுத்துங்க, யாருக்கு தீர்வை செலுத்தணுமோ அவர்களுக்கு தீர்வை செலுத்துங்க, யாருக்கு பயப்படணுமோ அவர்களுக்கு பயப்படுங்க, யாருக்கு கனம் பண்ண வேண்டியதோ அவர்களை என்ன செய்யுங்கள், கனம் கொடுக்க வேண்டியவங்களுக்கு கனம் கொடுங்க. அது நீதி. பெற்றாருக்கு பிள்ளைகள் என்ன செய்யணும், அவர்களுக்குரிய கனத்தை கொடுக்கணும். அது நீதி. ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற அந்த கனம் பண்ணுதல் அது நீதி. யாருக்கு பயப்படணுமோ பயப்படுங்க, அது நீதி. தேசத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாம் என்ன செய்யணும், பயப்படணும். 18 வயசு இப்போ சமீபமாய் ஒரு 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 டெத்து நடந்துருச்சு, ஆக்சிடென்ட் டெத்து, வாலிப பையன் டெத்து. என்ன போடல சொல்லுங்க, ஹெல்மெட் போடல, கரெக்டாக ஹெட் இன்ஜுரி, பிரெயின் சர்ஜரி பண்ணி எல்லாம் முடிஞ்சு 2-3 நாள் இருந்தாங்க. நானும் எல்லாம் போய் பார்த்தேன், ஜோமனும் ஹெல்மெட் போடல. ஸோ இதெல்லாம் அதாவது இங்கே எதுக்காகலாம் ரோமர் 13ஆம் அதிகாரத்தில் பாருங்களேன், வேதம் எதெல்லாம் சொல்லுது பாருங்க. 3ஆம் வசனத்தில் சொல்லுது பாருங்க, அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். நீ அதிகாரத்துக்கு பயப்படாது இருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். இந்த வார்த்தையை பார்த்துருக்கீங்களா? பாருங்க 4ஆம் வசனம், யாருக்கு நன்மை உண்டாக, நமக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் என்னது, தேவ ஊழியக்காரன், மினிஸ்டர் ஆஃப் காட். அவன் அந்த அதிகாரத்தை அவன் விருதாவாய் சும்மாலாம் பிடித்திருக்கல. அவன் நீதியை செலுத்துகிற, அவன் நீதியை தீமை செய்கிறவன் கோபாக்கி வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரன். யாரை சொல்லப்பட்டிருக்கு, அதிகாரிகளை சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரிகள் அப்படின்னா சர்வெண்ட் ஆஃப் காட் நினைச்சு ஊழியக்காரன் நினைச்சிடாதீங்க. தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், நமக்கு நன்மை உண்டாயிருக்கும்படி அவங்களெல்லாம் என்ன செஞ்சு வச்சிருக்கார், நியமிச்சு வச்சிருக்கிறார். இந்த வழியில போகக்கூடாதுன்னா இந்த வழியில என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்படி சுற்றி கத்தியும் பார்க்குறோம், இல்லைன்னா டபக்குன்னு என்ன செஞ்சிடறோம், வந்துடுறோம். லைசன்ஸ் இல்லை வண்டி ஓட்டுறது, லைசன்ஸ் இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது. நாம் திரும்ப 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 அப்பப்போ சங்கு ஊதிட்டு தான் இருக்கேன். லைசன்ஸ் இல்லாத பிள்ளைகள்கிட்ட, லைசன்ஸ் எடுக்காதவங்கள்ட்ட வண்டி கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க கொடுக்காதீங்கன்னு. யார் எடுக்கிறா? அப்போ தெய்வ பயம் இல்லை பாருங்க. லைசன்ஸ் எடுக்கலாம், வண்டி ஓட்டக்கூடாது. யாருக்கு இந்த வசனத்தை பாருங்க, 7ஆம் வசனத்தில், வண்டி 2 வீலர் வச்சிருக்கோமா அப்படின்னா அதுக்கு நம்ம இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமா, போட்டிருக்க மாட்டோம். எவ்வளவோ செய்வோங்க, எவ்வளவோ செய்வோம். 1 கிலோ கறி எவ்வளோ பிரதர்? 1000 ரூபா. அந்த வண்டிக்கு 1000 ரூபா கூட என்ன வராது சொல்லுங்க. எத்தனை தடவை ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு எத்தனை தடவை மட்டனை வாங்கி சாப்பிட்டுருப்போம், மீனும் கறியுமே வாங்கி தின்றுருப்போம். எத்தனை தடவை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பில்லு கொடுத்துருப்போம். ஆனா ஒரு நீதியை எவனுக்கு எதை செலுத்தணுமோ, 2 வீலர்னா அது என்ன, இன்சூரன்ஸ் கட்டணும்னா அந்த இன்சூரன்ஸ் கட்டணும், லைசன்ஸ் எடுக்கணும்னா லைசன்ஸ் எடுக்கணும், அதெல்லாம் எடுக்கிறது இல்லை. நாம் நீதியை விரும்புறது இல்லை. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை என்ன செய்யுங்கள், செலுத்துங்கள். வரி செலுத்தணுமா செலுத்து, தீவை செலுத்தணுமா செலுத்து, யாருக்கு பயப்படணுமா பயப்படு. ஸோ நம்ம மத்தியில் அதெல்லாம் சண்டே சொல்லுங்க. சில இடங்களெல்லாம் பார்த்தா அதெல்லாம் அசட்டத்தனம், அதெல்லாம் அசட்டத்தனம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நாம் பைபிள் இப்படி ஒரு வார்த்தை இருக்குல்ல, ஏன் காலத்துக்கு முன்னே மூடனா என்ன செய்யணும், மறிக்கணும். பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? காலத்துக்கு முன்னமே ஏன் மூடனா இருந்து மறிக்கணும்? தப்புதெல்லாம். லைசன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது, இன்சூரன்ஸ் இல்லாமல் வண்டி ஓட்டுறது. 2 வீலருக்கு என்ன கிடையாதுன்னா இன்சூரன்ஸ் கிடையாது, லைசன்ஸ் இல்லை, ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், உடனே அங்கே ஒரு குல்மால் நடக்கும். என்ன குல்மால் தெரியுமா? என்ன குல்மால்? யார் ஓட்டுறது? லைசன்ஸ் உள்ள ஓட்டுறது மாதிரி பண்ணி
இது இன்னும் பாவத்தை கூட்டுறது, பாவத்தோட பாவத்தை என்ன செய்யறது? கூட்டுறது. நோ. அப்படிப்பட்டதான ஒரு தர்ம சங்கடமான ஒரு கிரிட்டிக்கல் ஜங்ஷனில் போய் நாம் நின்றாதபடிக்கு பிரியமானவர்களே, வேதம் அழகாக எழுதி கொடுத்துருக்கு. என்னது? செலுத்த வேண்டிய கடமையை செய் மேன். யாருக்கு வரி செலுத்தணுமோ, யாருக்கு தீர்வை செலுத்தணுமோ, யாருக்கு பயப்படணுமோ அதெல்லாம் செஞ்சிருங்க. நீ நன்மை செஞ்சுட்டா நீ ஏன் பயப்படணும்? உனக்கு நன்மை உண்டாயிருக்கும் பொழுதுதான் அவன் என்னவா இருக்கிறான்? அவன் தேவ ஊழியக்காரனா இருக்கிறான் அப்படின்னு ரோமர் 13:8 அழகா நம்ம ஒரு அரசாங்கத்துக்கு கீழே நாம் எப்படி இருக்கணுங்கிறத ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார். பிரசங்கி 7:17 பிரசங்கி 7:17. சார் நிறைய பேர் அது மாதிரி இருக்காங்க. ஸோ நம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளெல்லாம் நாம் இருதயத்தில் நான் வைத்து வைப்போம். கடைசியாக ஒரு வார்த்தை, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். இந்த வரி செலுத்துறது, டாக்ஸ் கட்டுறது, ஒரு காரியத்துக்கு அப்ரூவல், மற்ற காரியங்கள் எதுவானாலும் சரி. 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடுனா எது? தேவனுடைய வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தோடும் ஆதாரமாய் இருக்கிறது அப்படின்றது. இந்த வசனத்தை நான் முதல்ல மாற்றி வாசிக்கிறேன். இந்த வசனத்தை நல்லா கை வச்சுக்கிறீங்களா? நல்லா பாருங்க. நம்முடைய வீடு முதல்ல எந்த வீடுங்க? முதல்ல எந்த வீடெல்லாம் இருக்கட்டும், அப்புறம் பேசிக்கோ. தேவனுடைய வீடு, சபையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோ. யாருடைய வீடு? நம்ம வீடு ஜீவனுள்ள தேவனுக்கு சத்தியத்துக்கு தூணும் என்னவா இருக்கணும்? ஆதாரமா. இன்னமும் சுருக்கமா சொல்றேன், நம்ம வீடு சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம வீடு, நாம குடியிருக்கிற வீடு, சர்ச்சு வீடு அப்புறம் பேசிக்கோ. முதல்ல நம்ம வீடு என்னவா இருக்கணும்? சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்கிறது. இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சில பேர் அப்படியே இந்த தள்ளி கொஞ்சம் அதில் கொஞ்சம் புறம்போக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ என் வீட்டுக்கு பின்னால் 17 அடிக்கு என்ன இருக்குது? 17-20 அடிக்கு என்ன இருக்குன்னா புறம்போக்கு இருக்குது. கட்டடம் கரெக்டாக அந்த எல்லைக்குள்ளார, அந்த எல்லைக்குரிய மாற்றாதன்னு ஆண்டவர் சொன்னார். இவ்வளவுதான் அப்படின்னா அந்த கிச்சன் அகலமே கிடையாது. கிச்சன் அகலமே கிடையாது. அந்த கிச்சன் ஒன்று போட்டோம். மேஸ்திரி கட்டும் பொழுது என்ன சொல்றார்? சார் பின்னால் 20 அடி பின்னால் நிற்குது, அது என்னது? அது புறம்போக்கு. நான் சொல்கிறேன், சார் அதில் போகாதீங்கன்னு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது உங்கள் இடம் தான் சார், அது எனக்கு வேண்டாம், என் எல்லைக்குள்ளே கட்டுங்க. என்னவா தான் இருக்கும்? இந்த குறுகலாக தான் இருக்கும். அந்த ஸ்டவ் வைக்கிறது இடம் இருந்தால் போதுங்க. எப்படி? ஸ்டவ் வைக்கிறதுக்கு இடம் இருந்தால் போதுங்க, மிச்சத்தில் நாங்கள் பார்த்து விடுங்க. ஏன் சார் நீங்கள்? இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, திடீர்னு கொஞ்சம் ஒரு சில வருஷங்கள் கழித்து முன்னால் எங்கள் வீட்டுக்கு பின்னால் தான் அந்த ஆத்தங்கரை ஓரமாக புது பஸ் ஸ்டாண்டு கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க. என்ன வராங்க? புது பஸ் ஸ்டாண்டு கொண்டு வரான்னு சொன்ன உடனே கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அங்கே இங்கேருந்து எல்லாம் வந்து சங்கிலி பிடிக்கிறான் பாருங்க. சங்கிலி பிடிக்கிறாங்கிறப்ப வச்சாயா அப்படியா? நான் ஏன் பயப்படணும்? நம்ம ரோமர் 13:8 அதிகாரம். நீ தீமை செய்தால் என்ன செய்ய? பயந்துரு. நீ தீமை செய்தால் பயந்துரு. நம்மளுடைய வீட்டினுடைய எல்லை எங்கே எல்லாம் என்ன இருக்கணும் சொல்லுங்க? நீதி வாசம் செய்யணும். சத்தியத்துக்கு நாம் தூணும் ஆதாரமாக இருக்கணும். அப்போதான் சபையில் சத்தியமும் தூணும். சபை ஜீவனுள்ள தேவனுடைய வீடு என்னவா இருக்கும்? சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமாக இருக்க முடியும். நோ என்கரேஜ்மெண்ட். இருக்கிறது போதுங்க, போதும், அவ்வளோதான். சிலர்லாம் அப்படியே என்னென்னவோ பண்ணுவாங்க. அதை டேக்ஸை மாற்றுறதுக்கு, அதை செய்கிறதுக்கு, இதை செய்கிறதுக்கு. தேவனிடத்தில் பணம் காசு பஞ்சமே கிடையாது. தேவனிடத்தில் யார் பஞ்சம்? நீதிமான்கள் பஞ்சம். தேவனிடத்தில் யார் பஞ்சம்? நீதிமான்கள் பஞ்சம். அவருக்கு என்ன பஞ்சம் கிடையாது. அவர் சொல்லுவார், பணம் வெள்ளி பொன் எல்லாம் யாருடையது? என்னுடையது.
நீ மட்டும் நீதியை நடப்பிச்சிரு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். இயேசு டாக்ஸ் கட்டினாரா? டாக்ஸ் கட்டின கையில் பணம் இருந்துச்சா? இல்லை. அப்புறம் மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ நீதியை விரும்பி அநியாயத்தை அக்கிரமத்தை என்ன செய்? வெறுத்துரு. ஸோ இப்படியாய் இந்த பூமியிலே நாம் நீதி உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணும்படிக்கு தேவனுடைய கிருபை நம்மையில் என்னவாக இருக்கிறது? பிரசன்னமாக இருக்கிறது. இதெல்லாம் பேசிக் ஃபண்டமெண்டல் திங்ஸ். இந்த மாதிரி விஷயங்களில் எங்கேயும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நீதி அநீதி அநியாயமோ அநீதியோ என்ன செய்யக்கூடாது? வாசம் செய்யாதபடிக்கு நம்மளுடைய குடும்பங்கள் நீதி உள்ள வாசஸ்தலமாக இருப்பதாக. ஜெபம் பண்ணுவோம்.